ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜேசி சேனல் லாட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது WDC. WDCனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? WDCனா வேஸ்ட் டீகம்போஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது சாணத்தில் இருக்கிற நல்ல நுண்ணுயிரியை எடுத்து அதை உறங்கும் நிலையில் வச்சுருந்து கொடுக்கறது தான் WDC. வாங்க அந்த WDC எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு பேரல் எடுத்துக்கங்க. அந்த பேரலில் முழுசாக தண்ணியை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் பிடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும், எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத தண்ணியாக இருக்கணும். பெட்ரு ஆற்று தண்ணியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அடிப்பைப்பு தண்ணியாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதில் இருக்கிறதெல்லாம் நுண்ணுயிரிங்க. அதில் எந்த விதமான கெமிக்கல் இருந்தாலும் அந்த உயிரி சாவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பெரிய பேரலுக்கு ஏற்ற மாதிரி 2.5 3 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. நாட்டு வெல்லமாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அந்த வெல்லத்தை எடுத்து நம்ம தண்ணியில் கைப்படாமல் போடணும். இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம கையிலையும் நிறையா கெட்ட உயிரிலாம் இருக்குது. ஸோ அது நல்ல உயிரியை அழிச்சிடக்கூடாது. ஸோ எவ்வளோவுக்கு கைப்படாமல் தண்ணியில் அந்த வெல்லத்தை கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலந்து விடணும். இப்போ நம்ம செய்கிற அந்த WDCயை எந்தெந்த இதுக்கெலாம் பயன்படுத்தலான்னா, மண் வளம் அதிகரிக்கவும், பச்சை நிறத்தில் இலைகள் எல்லாம் மாறி நல்லா செழித்து வளரவும், அப்புறம் பூச்சி தொல்லையிலேருந்து சிலர் சொல்கிறாங்க பூச்சி தொல்லையிலேருந்து இதாகிடும்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் பூச்சி ஒரு 50% கம்மியாகுது, அது உண்மை தான். ஆனால் ஃபுல்லாக அழிக்குதுங்கிறது உண்மை கிடையாது. ஆனால் மண்ணில் நல்ல வளம் உண்டாகிறதுக்கு, இந்த மண்புழுக்கள்லாம் நிறையா உருவாகிறதுக்கு இது சிறப்பாகவே அமையுது. அந்த வெல்லத்தை போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்பை எடுத்து அந்த கம்பை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு, நாம் இப்போ பேரலில் தண்ணியும் வெல்லமும் போட்டு வச்சுருந்ததை நல்லா கலக்கி விடணும். எவ்வளோவுக்கு கலக்கி விடணும் அப்படின்னா, ஒரு 40 டைம் கிளாக் வைஸில் நம்ம அதை சுற்றி இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அந்த மாதிரி எவ்வளோவுக்கு நல்லா கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது நொதிக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்க WDCயை நீங்கள் உங்களுக்கு அந்த WDC தேவைப்பட்டதுன்னா, நான் அமேசானில் தான் வாங்கினேன், நீங்களும் அதிலே கூட வாங்கிக்கலாம். அந்த WDCயை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதில் இருக்கிற இதில் பாதி எடுத்தால் போதும். நமக்கு ஃபுல்லாக தேவைப்படாது, பாதி எடுத்தாலே போதும். அதில் நம்ம கைப்படாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதனால் ஒரு குச்சியை வச்சு அதிலேருந்து எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் திரும்ப இந்த WDC வாங்க தேவையில்ல, நம்ம பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்தே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும். என்ன மிதக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த WDC லிக்யூட் டைப்லேயும் கிடைக்கும், இல்லை இது மாதிரி கொஞ்சம் ஹார்டாக உள்ளதாகவும் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இதை நம்ம உள்ளர போட்டுட்டு அதுக்கப்புறம் கலக்கி விடணும். அந்த கலக்கி விடுறதுலையே அது நல்லா ஓரளவு கலங்கி வந்துடும். அதுக்கப்புறமும் அது மிதந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாளில் அது நொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமும் நல்லா நீங்கள் கலந்துக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு சுற்றி கலக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் உள்ள உயிரி நல்லா வளரும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம துணியை எடுத்து போட்டு நல்லா இல்லை காற்று போகிற அளவுக்கு கட்டிடணும். எதுவும் பாக்ஸோ இல்லை மேலே வச்சு அடைச்சோ விட்டுறக்கூடாது. ஏன் அடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அதில் இருக்கிறதெல்லாம் உயிரி, அதுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம துணியை போட்டு நல்லா கட்டி வச்சாலே போதும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
டெய்லிக்கும் ஒரு 40 தடவை காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் சுற்றி விடணும். அதே போல் 7 நாள் வரைக்கும் இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணுறப்ப அது நல்லா நொதிச்சு இது போல் மாறிடும். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா நொதிச்சு நீங்கள் அங்கே பக்கத்தில் போகிறப்ப ஒரு சவுண்டு கூட வரும், நொதிச்ச சவுண்டு. அதையும் நீங்கள் உணரலாம். அந்த மாதிரி வரணும். அப்படி வருதுன்னா அது நல்ல உயிரி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் 7ஆம் நாளுக்கு அப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும்னா 3:1ங்கிற வித்தியாசத்தில், அதாவது 3 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு வேஸ்ட் டீகம்போசர் நீங்கள் ஊற்றி அதை ஸ்ப்ரே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் செடியோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அதே போல் வெண்டைக்காயெல்லாம் கரெக்டாக பூ வர நேரத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காய்க்கிற காய் நல்லா நீளமாகவும் நல்ல க்ரோத்தும் கொடுக்குது. ஸோ நான் அதை செஞ்சு பார்த்தேன், எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சு. நீங்களும் அதை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நடுவில் ஒன்று சொல்லியிருந்தேன், இதை WDC முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பண்ணி வச்சுருக்க அந்த WDCலேருந்து 1 கப் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியையும் வெல்லத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வாங்கினா போதும், திரும்ப வாங்க தேவையில்லை. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.